அந்த ஊர்ல மழை வந்தா முதலில் நனைவது பழைய பேருந்து நிலையம். அங்கே தினமும் மாலை ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பான் அரவிந்த். கையில் ஒரு புத்தகம், கண்ணில் அமைதி. அவன் பேசாதவன் இல்லை, ஆனா அவன் பேச விரும்பியது சத்தத்தோட இல்லை, அமைதியோட. அன்றும் மழை பெய்துகிட்டிருந்தது. அதே நேரத்தில் மழையிலிருந்து தப்பிக்க ஓடி வந்தாள் மீரா. அவள் தலையிலிருந்த துப்பட்டா மழை துளிகளால் நனைந்து அவளது முகத்தை இன்னும் அழகாக்கியது. அரவிந்த் முதல் முறையாக தன் புத்தகத்தை மூடினான். மழை சத்தம் தவிர அங்கே எதுவும் கேட்கவில்லை. அப்போது மீரா சொன்னாள், இந்த மழை நிறுத்தவே மாட்டேங்குது போல. அரவிந்த் சிரித்தான், மிக மெதுவாக. மழை நிறுத்த வேண்டும்னு நீ நினைக்கிறியா நு கேட்டான். மீரா அவனை பார்த்தாள். இல்ல, ஆனா இப்படியே இருந்தா நான் வீட்டுக்கு போக முடியாது. அந்த சின்ன உரையாடல்தான் அவர்களின் கதைக்கு முதல் பக்கமாக மாறியது. அதுக்கு பிறகு மழை பெய்யும் நாட்களில் அவர்கள் தவறாமல் சந்தித்தார்கள். பேருந்து வரும் வரை சின்ன சின்ன விஷயங்கள் பேசினார்கள். அரவிந்த் புத்தகங்கள், கனவுகள் பற்றி, மீரா வாழ்க்கை, மனிதர்கள் பற்றி. அவர்கள் பேசும்போது நேரம் நகர்ந்ததே தெரியவில்லை. ஒரு நாள் மழை அதிகமா பெய்தது. மீரா சொன்னாள், நான் இவ்வளவு நேரம் யாரோடையும் இப்படி பேசினதே இல்ல. அரவிந்த் பதில் சொல்லவில்லை. ஆனா அவனுக்கு தெரிந்தது, அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ளே நின்றுவிட்டது. ஒரு நாள் மழை பெய்யவில்லை. அரவிந்த் வழக்கம் போல பேருந்து நிலையத்துக்கு வந்தான். இன்று வருவாளா என்ற கேள்வி முதல் முறையாக அவனுக்குள் எழுந்தது. சில நிமிடங்கள் கழித்து மீரா வந்தாள். மழை இல்லாமலும் அவர்கள் சந்தித்தார்கள். அப்போதுதான் அரவிந்துக்கு புரிந்தது, வலது நோக்கி காட்டும் விரல் மழை அவர்களை சேர்க்கவில்லை, அவர்களின் மனங்கள் தான் மழையை ஒரு காரணமா பயன்படுத்தியது. நாட்கள் ஓடின, வார்த்தைகள் குறைந்தது, பார்வைகள் அதிகரித்தது. ஒருவருக்கொருவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனா இருவருக்கும் தெரியும், இது நட்பு மட்டும் இல்லை, ஒரு மாலை. அரவிந்த் மனசுக்குள்ளே ஒரே கேள்வி, நான் சொன்னா அவள் சிரிப்பாளா அல்லது தொலைந்து போயிடுவாளா? அதே நேரத்தில் மீராவும் நினைத்தாள், இவன் பேசாம இருக்கிறது பயம் காரணமா அல்லது எனக்கு அவசியமில்லாததாலா? மழை மீண்டும் தொடங்கியது. பேருந்து நிலையம் மீண்டும் நனைந்தது. ஆனா இந்த முறை அவர்கள் இருவரின் மனமும் முன்பை விட அதிகமாக நனைந்தது. வலது நோக்கி காட்டும் விரல் சொல்லாத காதல், சொல்ல வேண்டிய நாளை காத்திருந்தது. அரவிந்த் காதலை சொல்லுவானா? மீராவின் பதில் என்ன? இந்த மழை காதல் எங்கே போகும்?